ஒன் இந்தியா சார் நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஸோ சூப்பர் 8 ஆரம்பிச்சிருச்சு, நல்லபடியாக போயிட்டு இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இடையே வந்து இந்தியா கம்ஃபர்டபுளாக ஒரு 47 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு வகையில் ஹாப்பி. அந்த வின் பண்ணதுமே வந்து எக்கச்சக்கமான ஓட்டைகள் இருக்கிற ஒரு கப்பலில் தான் வந்து போய் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். அதே போல் அதே குரூப்பில் இருக்கிற ஆஸ்திரேலியா டீம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நடந்த மேட்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. டேவிட் வார்னரோட ஒரு குரூசியலான ஒரு 50 நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு வகையில் ஒரு த்ரெட்னிங்கான விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜாக வந்து இருக்கிறாங்க. முக்கியமாக கமின்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஒரு ஹேட்ரிக் பேர் எடுத்திருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2007க்கு அப்புறம் மீண்டும் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து ஹேட்ரிக் எடுக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம், 2007 பிரெட்லி ஹேட்ரிக் எடுத்தாப்புல இந்தியா வான் பண்ணுச்சு. 2024 T20 உலக கோப்பையில் நம்ம பேட் கமின்ஸ் ஹேட்ரிக் எடுத்துருக்கிறாப்புல இந்தியா வான் பண்ணுமா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 2007க்கும் இப்போ இருக்கிற 2024க்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு இது இருக்கு. மக்களுக்கு வந்து இந்திய அணி மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமலே இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் 2019 வச்சுக்கோங்களேன், 2019 வந்து ஒரு செமி லாஸு, 2021 குரூப் ஸ்டேஜ் கூட குவாலிஃபை ஆகாமல் அப்படியே வெளியே வந்துட்டாங்க. 2022 செமியில் போய் தோத்தாங்க. 2021 உலகக்கோப்பை டெஸ்ட் உலகக்கோப்பை நடந்துச்சு இல்லையா, நியூசிலாந்திடம் தோத்தாங்க. ஆஸ்திரேலியா கிட்ட வந்து உலகக்கோப்பை, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டுமே தோத்தாங்க. அப்படின்றப்போ ஒட்டுமொத்தமாக ஹார்ட் பிரேக்காக வந்துகிட்டே இருக்க போகும்போது ஒரு எப்படி சொல்றது, மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இதே மாதிரி தான் 2007 காலகட்டமுமே இருந்துச்சு. ஏன்னா 2003 வின் பண்ணிடுவாங்க, உலகக்கோப்பை ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அந்த இடத்துல வந்து போய் அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக ஒரு வீழ்ச்சியை கண்டிச்சு இந்திய அணி. பேட்டிங் ஆர்டர்லையுமே மாற்றி ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து தலை தோனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா நின்று அடுத்து இந்தியாவுக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டி கொடுத்தாப்புல. ஸோ சிமிலர் சிச்சுவேஷன் தான். ஏன்னா ஒரு கோப்பை அப்படின்றது, உலகக்கோப்பை அப்படின்ற ஒரு விஷயத்த கண்ணார இப்போ வரைக்கும் 2013க்கு அப்புறம் நம்ம இந்திய ரசிகர்களும் இந்திய வீரர்களுமே வந்து பார்க்கல. அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த வருஷம் வந்து ஒரு சிமிலராக இருக்குது பார்க்கறதுக்கு. மேபி இந்த ஒரு கனெக்ட் இருக்கிறதுனால எனக்கு தோணுச்சதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது தோணுதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட ஓட்டைகள், ஆஸ்திரேலியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம், இது ரெண்டும் பொதுவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவோட ஓட்டைகள் ஓப்பனிங் எக்கச்சக்கமாக பேசியாச்சு. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஓப்பனிங்ன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ரோஹித் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ஸ், குறைய சொல்ல முடியாத லெவலுக்கு ஒரு நல்ல பேட்டர்ஸ். ஆனால் ஒரு விஷயம், 2007 ஆஸ்திரேலியா கூட அடித்தது கூட சரி, பாகிஸ்தானுக்கு எதிராக ரோஹித் சர்மா அடித்தது கூட சரி, ரெண்டுமே வந்து ஒரு தரமான இன்னிங்ஸ். 2007 நான் சொல்கிறேன். 2010 இதே எனக்கு தெரிஞ்ச ஆன்டிகுவாவோ இல்லை வேற ஏதோ ஒரு இடமோ, ஸோ அதில் வந்து ரோஹித் சர்மா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக பொழப்பார்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸும். ஸோ இந்த ரெண்டு அணிகளுக்கு எதிராக வந்து பொழப்பாப்பில். ஸோ 2010 அந்த ஒரு இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் 2012, 14, 16, 21, 22 அப்படின்னு ஒரு 5 உலக T20 கோப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரோட ஒரு ஆதிக்கம் வந்து இல்லவே இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். இங்கிட்டு ஒரு சைடு வந்து கோலிக்கு ஓப்பனிங் வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இங்கிட்டு வந்து ரோஹித் சர்மா ஆடவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வந்து ரோஹித் அண்ட் கோலி ஃபேன்ஸை வந்து நான் வந்து ஒரு சண்டையை மூட்டி விடுறதுக்காக சொல்லவே இல்லை. முக்கியமாக வந்து கோலியோட ஒரு அண்டர் ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாத நம்ம தலைவர் ரோஹித் சர்மா வந்து ஒரு ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போகும்போது இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. முக்கியமாக வந்து அவர் இந்த கடந்த எப்படி சொல்றது, இப்போ இந்தியா லீக் மேட்சஸ் சேர்த்து இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளாண்டதில் மொத்தம் 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 4 மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஓங்கி அடிக்க போய் தான் அவுட் ஆயிருக்காப்புல. விராட் கோலி அவர் வந்து ஒரு மேட்ச் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், இன்னொரு மேட்ச் வந்து ஒரு கட் ஷாட் ஆட போய் அவுட் ஆனாப்புல, இன்னொரு மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் வந்து ட்ராப் பண்ணி எடுத்துருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு பிக் ஷாட்டுக்கு போனாரு, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் போனாரு அப்படின்னு தான் இன்னொரு விஷயத்தில் சொல்லலாம். ஏன்னா ரோஹித் ஒரு ரன் பால் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்க போகும்போது ஒரு சிக்ஸர் நீடர் கண்டிப்பா தேவைப்படும் எந்த ஒரு பேட்டருக்கா இருந்தாலும். ஸோ அந்த ஒரு காரணத்துல வந்து விராட் கோலி வந்து ஒரு பவுண்டரிக்கு போகணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த இடத்துல கரெக்டா வந்து ஒரு லாங்கான இங்கிட்டு சைடில் லாங் ஆஃப் வந்து இங்கிட்டு சைடில் நிப்பாட்டியிருந்தார் ரஷீத் கான். முக்கியமாக வந்து ஒரு டீப் எக்ஸ்ட்ரா கவர் இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா லாங் ஆன் இங்கே இருக்கும். பட் ஆனால் வந்து ரெண்டுக்குமே நடுவில் நிற்க வச்சாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கேட்சாக நம்ம பார்த்தோம்.
அது வந்து ரஷீத் கானுக்கு அந்த புகழ் தான் போய் சேரணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வந்து தூபையை பொறுத்த வரைக்கும் ஸ்கை அண்ட் ரிஷப் பண்ட் அப்புறம் ஹர்திக் பாண்டியா 3 பேருமே வந்து நல்லா இன்னிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா வார்ம் அப் மேட்சஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பட் வார்ம் அப் மேட்ச்ல பேட்டிங் நல்லா பண்ணாப்ல. லீக் மேட்ச்ல வந்து பேட்டிங் அந்த அளவுக்கு நம்ம பெரிய லெவலில் பார்க்கல. எடுத்து ஒரு 18 ரன் 20 ரன் ஏதோ ஒரு மேட்ச் அடிப்பாப்ல. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நம்ம வந்து அந்த ஹர்திக் பாண்டியா இப்படி தாண்டா இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு கண்ணார பார்த்தோம். நவீன் உலக்கோட ஒரு பாலை டவுன் த ட்ராக் வந்து ஒரு கவர் டிரைவ் சாத்துவாப்ல பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அதுலேயே சொல்லலாம், முன்னாடி வந்து எங்கடா அந்த பூயிங் பண்ண கூட்டத்தை காணோம், ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு சொல்லுங்கடா அப்படின்லாம் வந்து நிறைய மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்போ இவங்க 3 பேரை தவிர சிவம் துபே சேர்த்துக்காங்களேன். சிவம் துபேக்கு ஃபுட் ஒர்க் அப்படின்றது வந்து ரொம்ப வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்தியா ஒரு பேட்டிங் பேரடைஸ், முக்கியமாக வந்து பேட்டர்களுக்கு ஏற்ற ஒரு பிச் அங்கங்கே சொல்லிட்டு தான் ஒரு ஸ்பின் பிச் இருக்கும். சேப்பாக் மாதிரியான ஒரு இடத்துல ஸ்பின் பிச் இருக்கும், இல்லை ஒரு சில இடத்துல அகமதாபாத்துக்கு மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் ப்ளஸ் ஒரு பேசர்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும். மும்பை மாதிரி ஒரு ஸ்பாஞ்சி பவுன்ஸாக இருக்கும் அப்படின்றத வேணால் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல தூபைக்கு ஆடி பழக்கம் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால வந்து அவருக்கு அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்னொரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் மாதிரி வாழ்க்கை எப்படியே போயிருமா சார் அப்படின்னு சொல்லிட்டு MS தோனி அன்டோல்டு ஸ்டோரியில் சொல்கிற மாதிரி அவரை வெளியே உட்கார வச்சிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. குல்தீப் யாதவ் உள்ளே வந்தது ஒரு நல்ல அடிஷன். ஸோ ஓட்டைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரோஹித் சர்மா விராட் கோலி ஆதிக்கம் செலுத்தி ஆகணும். சிவம் துபே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு அவரை நீங்கள் பவுலிங்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உட்கார வச்சு சஞ்சு சேட்டாவை வந்து உள்ளே எடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பண்ணிட்டு 1 டவுனில் இறங்கட்டுங்க, நல்லா தான் ஆடுறாப்புல, ஓப்பனிங் இவங்க வந்து மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் இப்படி ஒரு விஷயம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் A to Z அவங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. டிராவிஸ் ஹெட் மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாரு, ஐ மீன் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஆட ஆரம்பிச்சார் அப்படின்னா ஓப்பனிங்கே வந்து ரொம்ப பெரிய டேஞ்சராக இருக்கும். அதுபோல் மிச்சில் மார்ஷ் இருக்காரு, கிளென் மேக்ஸி போன மேட்ச் நல்லா விளையாண்டாப்புல பங்களாதேஷுக்கு எதிராக. முக்கியமாக வந்து அதுக்கடுத்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படை இருக்கு போகும்போது ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பஞ்சம் இருக்காது. ஸோ டாப் 2 நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த டீம் வந்து நல்லா இருக்கிறாங்க, அதே டாப்பில் இருக்க டீம் வந்து கொஞ்சம் ஓட்டைகள் இருக்குது. மிச்சல் ஸ்டார்க் இன்னும் கொஞ்சம் ஷைன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சாம்பாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது பெருசாக நம்ம வந்து மிஸ் பண்ணவே இல்லை. லைன் லென்த் அப்பப்போ வந்து அவர் தைரியமாக தூக்கி போடுற அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை இல்லை, நாட் ஓன்லி வேர்ல்ட் கப், இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அண்டர்ரேட்டட் பிளேயராக தான் இருக்காரு. 100% அண்டர்ரேட்டட் பிளேயராக தான் இருக்கார் ஆடம் சாம்பா மற்ற அணிகளுக்கு. ஸோ அப்படி இருக்க போகும்போது ஆடம் சாம்பா நல்லா போடுறாப்புல. ஹேசில்வுட் டெஸ்ட் மேட்ச் லைன் லென்த் கன்சிஸ்டண்டாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. பேட் கமின்ஸ் சொல்லவே தேவையில்ல. அவரும் என்னதான் வந்து இத்தனை மேட்ச் ஆடாமல் இருந்தாலும் உள்ள கொண்டு வந்தோடனே மனுஷன் ஹேட்ரிக் எடுத்துட்டு மேட்சை முடிச்சிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கெட்ட விஷயம். 24ஆம் தேதி 2 பேருக்கிடையே மேட்ச் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் கிடையே மேட்ச் இருக்குது 22ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து நாளைக்கு 22 எஸ். ஸோ 22ஆம் தேதியுமே மேட்ச் நடக்க போகுது. பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளேஸ் சீல்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட்லேயுமே வந்து 2 டீம்களுக்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நல்லா இருக்குது. ஸோ டாப் 2 கிளாஷ்க்கு வந்து ஜூன் 24 அந்த 24க்கு வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஸ்பெஷலாக ப்ரிவியூ இருக்கும், அதுக்கு நானே பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு வந்து மறக்காமல் பார்த்துருங்க. இதுதான் வந்து ஓட்டைகள். இந்த ஓட்டைகளை அடைக்கிறதுக்கும் ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கத்துக்கும் வந்து முக்கியமாக ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் இந்த அருண் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.